நாமக்கல்லைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் தங்கத் துகள் கலந்த மண்ணை விற்பனை செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குஜராத் கும்பலை கேரள போலீசார் கைது செய்தனர். எர்ணாகுளம் மற்றும் சேந்தமங்கலத்தில் கைவரிசை காட்டியதும் இதே கும்பலா? குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த சிலர் கேரள மாநிலம் கொச்சி அருகே பாலரிவட்டம் என்ற இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் தங்கத் துகள்கள் கலந்த மண்ணை விற்பனை செய்வதாக தங்களை காட்டிக் கொண்டனர். தங்க நகை செய்யும் தொழிற்சாலைகள் மற்றும் பொற்கொள்ளர்களிடமிருந்து சேதமாகும் தங்கத் துகள்கள் கலந்த மண்ணை சேகரித்து 500 சாக்கு மூட்டைகளில் அடைத்து குடோன் ஒன்றில் பாதுகாப்பதாக கூறினர். இது பற்றி நாமக்கல்லைச் சேர்ந்த நகைப்பட்டறை உரிமையாளர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் குஜராத் கும்பலை அணுகியுள்ளனர். தங்கத் துகள் கலந்த மண்ணை வாங்க விரும்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளை அவர்களுக்கு காட்டினர். அவற்றில் 5 மூட்டைகளில் இருந்து சுமார் 5 கிலோ அளவுக்கு மண்ணை மாதிரியாக எடுத்து நாமக்கல்லைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் காட்டினர். குறிப்பிட்ட அளவு மண்ணை மேஜை மீது கொட்டி சோதித்து பார்க்கும்படி கூறினர். அதன்படி நாமக்கல் தொழிலாளர்களும் சோதித்துள்ளனர். அவர்களும் சோதித்துவிட்டு தங்கம் கலந்திருப்பதாக நம்பியுள்ளனர். இதனையடுத்து தங்கம் கலந்த மண்ணை 5 டன் அளவுக்கு வாங்க முன்வந்தனர். அவற்றுக்கான தொகை 80 லட்சம் ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 50 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் 18 லட்சம் ரூபாய்க்கு 2 காசோலைகளையும் நாமக்கல் தொழிலாளர்கள் கொடுத்துள்ளனர். பின்னர் அவற்றில் குறிப்பிட்ட அளவை எடுத்துச் சென்று தனியாக சோதித்து பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவற்றில் ஒரு பொட்டு அளவுக்கு கூட தங்கம் கலக்கவில்லை. வெறும் மண்ணை கொடுத்து ஏமாற்றிவிட்டதை அறிந்துள்ளனர். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கேரளாவுக்கு விரைந்தனர். பாலரிவட்டம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். அதன் பேரில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் தங்கத் துகள் கலந்த மண் என கூறி நூதன முறையில் மோசடி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குஜராத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தங்கத் துகள் கலந்தது என கூறி வெறும் மண்ணை சாக்கு மூட்டையில் கட்டி ஏமாற்றியது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கம் கலந்த மண்ணை வாங்கும் ஆர்வத்தில் வந்தவர்களை நம்ப வைப்பதற்காக பிரத்யேக ஏற்பாடு ஒன்றை மோசடி கும்பல் செய்திருந்தது. ஒரு தனி அறையில் தராசுடன் கூடிய சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மேசையை அமைத்திருந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி கருவியை எடை போடும் தராசில் வைத்தபோது மேசையின் அடியில் மறைந்திருந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் ஒரு சிரஞ்சியை பயன்படுத்தி தராசு மற்றும் மேஜை இரண்டிலும் முன்பே செய்யப்பட்ட துளையின் வழியாக மண் மாதிரியில் தங்க கரைசலை செலுத்தினார். இந்த தந்திரம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை மண்ணில் அதிக அளவு தங்கம் இருப்பதாக நம்ப வைத்துள்ளனர். அதனால் பணம் மற்றும் காசோலையை அவர்கள் செலுத்துவதற்கு முன்வந்தனர். ஆனாலும் தங்களிடம் மாதிரியாக காட்டப்பட்ட மண்ணை எடுத்துச் சென்று தனியாக சோதித்தனர். அதில் வழக்கத்திற்கு மாறாக தங்கம் உள்ளடக்கமாக இருப்பதை கவனித்தனர். அது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மற்ற மண்ணையும் சோதித்த போதே நூதன முறையில் ஏமாற்றியிருப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய வந்தது. இதையடுத்தே காவல் நிலையத்தை அணுகியதாக கொச்சி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பேரில் குற்றம் நடந்த இடத்திலிருந்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது குட்டு அம்பலமானது என்றும் அவர்கள் கூறினர். தங்க மணல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் சூரத்தைச் சேர்ந்த 37 வயது சந்தீப் ஹஸ்முக் பாய், 43 வயது விபுல் மஞ்சி பாய், 38 வயது தர்மேஷ் பாய் மற்றும் 35 வயதான கிருபேஷ் பாய் என்று அடையாளம் காணப்பட்டனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தங்கத் துகள் கலந்த மண்ணை வாங்க 20 பேர் முன்வந்ததாகவும் அவர்கள் அதற்காக தங்களிடம் பணம் கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். இந்த மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக பாலரிவட்டம் காவல் நிலைய தலைமை அதிகாரி ரூபேஷ் தெரிவித்துள்ளார். இதே பாணியில் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையம்,
மற்றும் தமிழ்நாட்டில் சேந்தமங்கலம் காவல் நிலையத்திலும் வழக்குகள் பதிவாகியுள்ளது. அங்கும் கைவரிசை காட்டியது இதே கும்பல்தானா என்று விசாரணை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.